ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா ஜங்க்கில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா ஜங்க்ஸ் எடுத்துகிட்டு இதில் ஒரு 5 மினிட்ஸ் போல் போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா ஜங்க்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை வடிகட்டிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கோர்ஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாமே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரவுண்டாக பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லாமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை இட்லி கொத்தில் வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்று ஒன்றா ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட கிரேவியில் ஆட் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை கிரேவியில் அப்படியே ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போது இது போல் எல்லாத்தையும் இட்லி கொத்தில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் அதில் கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிரேவி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மேஷியாக குக் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோயா ஜங்க்ஸ் நம்ம உருண்டை மாதிரி பண்ணி வேக வச்சோம்ல, அதில் பாதி இதை மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. பாதியை உருண்டையாக அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுட்டு இதை மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்க மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கணும். கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா திக்காக இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சோயா ஜங்க் உருண்டை எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான சோயா ஜங்க் கறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, அப்புறம் பூரி இது கூடலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாதத்து கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.